இந்த டைம்ல வந்து எந்த செக்டர் அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு சார்? டிஃபென்ஸ் செக்டார்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல்ஸ், இது நாலும். ஸோ பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அது எப்போவுமே உண்டு. டிஃபென்ஸு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில், ஏன்னா நாம் டைரெக்டாக எந்த டிஃபென்ஸ் ஐட்டமுமே நாம் துப்பாக்கியோ இல்லை டேங்கோ ஃபாரின் கன்சம்ஷனுக்கு நாம் தயாரித்து விற்கலைனாலும் லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்சசரிஸ் ஸ்மால் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுவும் லாபம். ஃபார்மா எவர்கிரீன் ஆஸ் யூஷுவல். தென் அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல், பேங்கிங் சொல்லியாச்சு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இப்போது வளர ஸ்டேஜில் இருக்குன்னா நல்லா இருக்குது. ஆட்டோமொபைலுக்கு என்னென்ன தேவையோ ஸ்டீலு இதெல்லாம், ஸோ ஸ்டீல், ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் இன்கேஸ் ஏதாவது புதுசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மைட் க்ரோ. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால் புதுசாக எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை. ஸோ ப்ரைவேட் சைட்லேருந்து தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. அதை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்.